சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் இப்ப இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சுவையான பூண்டு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 25 பல்லு பூண்டு, 2 கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் மெழுகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய். இந்த பொருட்கள் எல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட உரல் இருந்தா இடிச்சு எடுத்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் கூடுதலா இருக்கும். ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்து 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சி வச்சு பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கரைச்சலோட கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 5-6 பல் இடிச்ச பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பூண்டு ரசத்தை சாதத்தோடு சேர்த்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா சுட்ட அப்பளம் இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் காய்கறிகளுடைய ஃப்ரையை வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, அதோட சுவைய சொல்ல வார்த்தைகளே கிடையாதுங்க. பூண்டு ரசத்தை தக்காளி நல்லா கரைஞ்சதும் கலந்து வச்சிருக்கிற புளி கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு ரசம் கொதிச்சு வர 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. இது போல சின்ன சின்னதா பபிள்ஸ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ரசம் பிடிக்குமா? ரசம் பிடிச்சுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரசத்தோட சேர்த்து சாப்பிட்ட வெஜ் பிடிக்குமா இல்லை நான்வெஜ் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் செஞ்ச டிஷ் பிடிச்சிருந்தா உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.